எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம 25வது ஸ்தோத்திரம் ஆவர்த்தனோ நிவృதாத்மா சம்பிரத சம்பிரமர்த்தனக அகசம்பத்தகோ பகினீர் அனிலோ தரணீதர. இதான் இன்னைக்கு ஸ்லோகம். ஆவர்த்தனோ நிவృதாத்மா சம்பிரத சம்பிரமர்த்தனக அகசம்பத்தகோ பகினீர் அனிலோ தரணீதர. 25வது ஸ்தோத்திரம். 25வது ஸ்தோத்திரம் இதுதான். இதை எப்படி சொல்லணும்னா, ஆவர்த்தனோ நிவృதாத்மா சம்பிரத சம்பிரமர்த்தனக அகசம்பத்தகோ பகினீர் அனிலோ தரணீதர அப்படி சொல்லணும். ஆவர்த்தனோ நிவృதாத்மா சம்பிரத சம்பிரமர்த்தனக அகசம்பத்தகோ பகினீர் அனிலோ தரணீதர அப்படி சொல்லணும். இதை சொல்லும்போது அப்படி சொல்லணும். இதுல ஆவர்த்தனம், வர்த்தன்னா திருப்புறது, ஆவர்த்தன்னா சுத்துறது. வர்த்தன்னா திருப்புறது, ஆவர்த்தன்னா சுத்துறது. ஆவர்த்தனம்னா நம்மள சம்சார வாழ்க்கையில ஜீவாத்மாவை மாட்டி விட்டு சுத்தி சுத்தி அடிக்கிறது. அதான் என்னன்னே தெரியாத நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. மாய இதை மறுபடியும் சுழஞ்சுட்டு இருப்பீங்க. என் பிள்ளை அப்படி இருக்கணும், என் பொண்ணு இப்படி இருக்கணும், என் பேத்தி இப்படி இருக்கணும், என் பேத்திக்கு தம்பி பேத்தியோட இன்னொரு பேத்தி நல்லா இருக்கணும், என் மாப்பிள்ளை நல்லா இருக்கணும், மாப்பிள்ளையோட தம்பியோட மச்சனை நல்லா இருக்கணும். ஏதோ ஒன்று எதேதோ எதேதோ நீங்க நினைக்கல மதிப்பு. அதெல்லாம் உங்களோட இது. அதுதான் ஜீவா, உங்க ஆத்மா வந்து இதுல வந்து சுழல்றதுன்னு அர்த்தம். அப்படின்னா உங்க ஆத்மா வந்து இதுல சுழல்றது அப்படின்னு அர்த்தம். அதுதான் அதான் இந்த மாதிரி சொல்றது. அதான் அதுதான் ஆவர்த்தனம். ஆவர்த்தனம்ன்றது தான் சம்சார வாழ்க்கையில உங்களை மாட்டி சுத்துன்னு சுத்த அடிக்கிறது. அதுதான் ஆவர்த்தனம். அது மாதிரி செய்யறவரும் அவர் தான். நிவృதாத்மா இது அதை பண்ணிட்டு அவர் தான் இல்லையா. நிவృதாத்மான்னா நிவృன்னா நிவృ பிளஸ் ஆத்மான்னு எடுத்துக்கணும். இது நிவృதாத்மான்னா நிவృன்னா நிறைவு, ஆத்மாக்களுக்கு நிறைவை கொடுக்கறது. நிவృதாத்மான்னா ஆத்மாக்களுக்கு நிறைவை கொடுத்து ஐக்கியப்படுத்திக்கிறது அவர் தான். சம்சார இகபர சுகங்களை உங்களை மாட்டி சுத்தி விடுறதா அவர் தான். அப்புறம் உங்களுக்கு ஆத்மாவுக்கு நிறைவு கொடுத்து உங்களை அவருக்குள்ள அழைச்சிக்கிறது தான் அவர் தான். அப்படி எடுத்துக்கணும். அது சம்பிரத. அடுத்தது சம்பிரத. சம்முன்னா ஞானம், விரதன்னா குறைந்த. குறைந்த ஞானம் உள்ளவர்களுக்கு கண்ணில் படமாட்டாராம். அதான் சம்பிரதன்னா குறைந்த ஞானம் உள்ளவர்களுக்கு, அஞ்ஞானிகளுக்கு கண்ணில் படப்படாதவர் அப்படின்னு அர்த்தம். சம்பிரத. சம்பிரதன்றது வந்து குறைந்த ஞானம் உள்ளவர்களுக்கு கண்ணில் புலப்படாதவர்னு அர்த்தம். சம்பிரமர்த்தனக சம்பிரமர்த்தன அப்படி எடுத்துக்கணும். அது அடுத்தது நிவృதாத்மா சம்பிரத சம்பிரமர்த்தனக. சம்பிரமர்த்தனன்னா சம் பிளஸ் பிர பிளஸ் மர்த்தன. ஞானம் இல்லாதவர்களின் மாயை அழித்து போதித்து ஆட்கொள்வர். ஆட்கொள்வோர்னு தான். சம்னா ஞானம், பிரன்னா போதனை, மத்தனை மத்தனைன்னா அழித்து. அதாவது இந்த உங்களுக்கு வந்து எப்படி ஞானம் கண்ணில் புலப்படாத போகுதுன்னா மாயையில மாட்டின்னு இருக்கிறதுனால ஞானம் கண்ணில் புலப்படாம இருக்கு. முதல்ல சொன்னோம் இல்லையா, அதான் ஜீவாத்மாக்களுக்கு மாயை கொடுக்குறாரு இல்லையா, அதான் அதைத்தான் சொல்றாருங்க. அந்த மாயை இருக்கு இல்லையா, அந்த மாயையை அழித்து, அதான் சம்பிரமர்த்தனகன்னா சம்முனா ஞானம், பிரன்னா போதனை. அந்த மாயையை அழிச்சுட்டு இந்த போதனை ஞானத்தை போதிக்கிறாராம். மர்த்தனன்றதை அழிக்கிறது. அழிக்கிறதுனா எதுக்கு, முன்னாடி இருந்த மாயை அழிக்கிறது. சம்பிரமர்த்தனன் இருக்கு. சம்பிரமர்த்தனை அதை வந்து மத்தனை சம்பிரன்னு வச்சிட்டோம்னா கரெக்டா இருக்கும். உங்களோட மாயை அழித்து ஞானத்தை போதிப்பவர்னு வரணும். ஆக்சுவலா இது பாட்டுன்றதுனால இப்படி மாறிடுது. சம்பிரமர்த்தனை. முதல்ல என்ன சொன்னார், ஆத்மாக்களுக்கு வந்து உங்களை வந்து இகபர சுகத்துல மாட்டி விட்டு உங்களை சுத்தி சுத்தி அடிக்கிறவர்னு முதல்து. அடுத்தது முதல்து அப்படி சொன்னார். அடுத்தது என்ன சொல்றார், அந்த ஆத்மாக்களுக்கு வந்து ஞானத்தை போதிச்சு அவங்களுக்கு சுத்தி அடிக்கிறவர். ரெண்டாவது ஞானம் கம்மியா இருக்கிறவங்க கண்களுக்கு புலப்படாதவர்.
நிபுருத ஆத்மான்னா ஆத்மாக்களுக்கு நிறைவு கொடுத்து உள்ள ஏத்துக்கிறது அவர் தான். உங்களை வந்து இகபர சுகத்துல மாட்டி விட்டு அழிக்கிறது அவர் தான். ஆவர்த்தனம். நிவர்த ஆத்மான்றது உங்களை மறுபடியும் உங்களுக்கு நிறைவு கொடுத்து உங்களை ஏத்துக்கிறது அவர் தான். சம்பிரதன்றது வந்து உங்களுக்கு ஞானம் கம்மியா இருக்கிறவங்க கண்களுக்கு புலப்படாம இருக்கிறவங்க அவர் தான். சம்பிரமர்த்தனா உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த எதனால நீங்க உங்களுக்கு ஞானம் புலப்படல, ஞானம் ஏன் உங்க கண்ணுக்கு உங்களுக்கு ஏன் ஞானம் புலப்படலைன்னா, ஞானம் வரலன்னா நீங்க அஞ்ஞானி, இந்த மாயையில மாட்டிட்டு இருக்கீங்க. அதான் சம்பிரமர்த்தனா நீங்க மாட்டிட்டு இருக்கிற மாயையில இருந்து உங்களை அழிச்சு ஆட்கொள்வதும் அவர் தான். உங்களுக்கு வந்து ஞானத்தை போதிச்சு உங்களை ஆட்கொள்வதும் அவர் தான். அதைத்தான் அப்படி சொல்றார். உங்களுக்கு வந்து இகபர சுகத்துல மாட்டி விட்டு உங்களை சுத்தம் விடுறதும் அவர் தான். அப்புறம் உங்களுக்கு நிறைவு கொடுத்து உங்களை உள்ள ஏத்துக்கிறதும் அவர் தான். அஞ்ஞானமா இருக்கிறவங்களுக்கு உங்க கண்ணில் புலப்படாம இருக்கிறதும் அவர் தான். உங்களோட அந்த அஞ்ஞானத்தை போக்கி உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உங்களை வந்து உங்களுக்கு ஞானத்தை போதிச்சு உங்களை உள்ள ஏத்துக்கிறதும் அவர் தான். அப்படி இது நாலு பேருக்கும் 4 அர்த்தம். அகசம்பர்த்தக. அடுத்தது அகன்னா பகல், சம்னா கூட, வர்த்தகன்னா கால நேரம், வர்த்தமானம்ன்ற மேதான் கால நேர வர்த்தமானம். கால நேர வர்த்தமானம்ன்றது ஆக்சுவலா கால நேரம்ன்றதுதான் வர்த்தமானம்ன்றது. நம்ம சொல்றது கால நேர வர்த்தமானம்னு சில இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெண்டும் ஒண்ணுதான். நான் நடுமையன்றமே அது மாதிரி அது. அகசம்பர்த்தகன்னா அகன்னா பகல், சம்னா கூட, வர்த்தகன்னா கால நேரம். அகசம்பர்த்தகன பகல் பொழுது மற்றும் கால நேர நிர்மாணங்களை உருவாக்கியவர் அகசம்பர்த்தக. கால நேர பகல் பொழுது ராப்பொழுது அதுக்கான அந்த நாழி ஜாமம் இதையெல்லாம் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், ஒரு நாள் சொல்றேன். தமிழ் இதுல வந்து நான் வரும் வினாடி நொடி வினாடி அதெல்லாம் வரும். நான் உங்களுக்கு சொல்றேன் நாழிகை அதெல்லாம் சொல்றேன், அப்புறம் சொல்றேன், பின்னாடி சொல்றேன். நாழிகை வரும், ஜாமம் வரும், அதெல்லாம் சொல்றேன், பின்னாடி சொல்றேன் அதை பத்தி. இப்ப வந்து அந்த இதையெல்லாம் இந்த அகசம்பர்த்தகன் இதையெல்லாம் நிர்மாணித்தவர் அவர் தான், உருவாக்கினவர் தான். வகினி. வகினா வகுனா தாங்கிறது. வகினா அனைத்தையும் தாங்கி நிற்பவர். அண்ட சராசரங்கள் அனைத்தையும் 7 லோகத்தையும் தாங்கி நிற்கிறவர் அர்த்தம் வகினா. வகுனா தாங்கி நிற்கிறது. அணில. நிலன்னா ஆதாரம். அணிலன்னா எந்த ஆதாரமும் இல்லாம, எந்த ஆதாரமும் இல்லாம அடுத்ததுல அதை ஃபில்லப் பண்ற பாருங்க. தரணி தர. தரணின்னா பூமி, தரன்னா தாங்குறது. அணில தரணி தர. அணில தரணி தரன்னா எந்த ஆதாரமும் இல்லாத, தனக்கு எந்த ஆதாரமும் இல்லாத இந்த பூமியை தாங்கி நிற்பவர்னு அர்த்தம். அணில தரணி தர ரெண்டு பேர். அது அணிலன்னா ஆதாரமே இல்லாத அப்படியே அந்த இடத்துல நிற்பவர். அந்த இடத்துல நிற்கிறதோட இல்ல, தரணி தர பூமியையும் அந்த இடத்துல நின்றுட்டே தாங்கிட்டு இருக்கிறவர்னு அர்த்தம். அதுதான் இன்னைக்கு ஸ்லோகத்துல எத்தனாவது ஸ்லோகம்? இன்னைக்கு 25வது ஸ்தோத்திரம். 25வது ஸ்தோத்திரத்துல நம்ம எத்தனை நேற்றுக்கு 229 வரைக்கும் பார்த்துருவோம். இன்னைக்கு 230 ஆவர்த்தனம், 230 நிபுருதாத்மா, 231 சம்பிரத, 232 சம்பிரமர்த்தன, 233 அகசம்பர்த்தக, 234 வகினி, 235 அணில, 236 தரணிதர, 237. ஆக 230ல இருந்து 237 வரைக்கும் 8 பேர் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இன்னைக்கு 25வது ஸ்தோத்திரத்துல 8 சகசநாமத்துல 8 திருநாமங்களை பார்த்துருக்கோம். இன்னையோட 237 திருநாமம் நம்ம பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ.